அகெயின் பேக் டு அம்மா வீடு. இப்போ தான் ஒரு வழியாக பெங்களூர் போய் ரீச் ஆனேன். சென்னையிலேருந்து வந்து ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் போய் ரீச் ஆகி 1 வீக் தான் இருந்தேன். அக்கா சம்மர் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு வந்திருக்கேன், ஒரு 2 வீக்ஸ் மேலே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அக்கா பாப்பா கூட நாமளும் ஒரு 1 வீக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். மார்னிங் நேரமாகவே கிளம்புனதுனால ஒரு 6 o'clock வந்து நான் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வந்து பார்த்தா அக்கா தான் குழம்பெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சுருந்தாங்க. பிள்ளைங்க வந்தாவே அம்மாவுக்கு வேலை குறையவே குறையாது. ஸோ அம்மாவுக்கு தெரிஞ்ச ரெசிபியெல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியெல்லாம் நாங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். அது மாதிரி தான் இந்த கஸ்டர்ட் மிக்ஸு. பால் நல்லா காய்ச்சிட்டு கஸ்டர்டை பாலில் கொஞ்சம் கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கை விடாமல் கலக்கிட்டே இருந்தோம் ஒரு 2 to 3 minutes அப்படின்னா இது கொஞ்சம் திக்காயிடும். இதில் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதில் நம்ம ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மேங்கோ பல்ப் அரைச்சி இதோட சேர்த்து மேங்கோவும் குட்டிக்கிட்டே கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு ஃப்ரீசர்லையும் வச்சுருந்தோம், ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுருந்தோம், ஓவர் நைட் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சிருந்தது கெட்டியாக ஐஸ்கிரீம் மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஒரே கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. கூலிங் மட்டும் டிஃப்ரெண்ட் இருந்தது, பட் குடிக்க நல்லா இருந்தது, ஜூஸ் மாதிரி.